ஹாய், நான் சாம். இன்று சென்ற வாரம் எடுத்த கணக்கீட்டு சமன்பாட்டில் டெபிட் கிரெடிட் என்ற விஷயத்தை நாங்கள் வீடியோ ஆக்கியிருந்தோம். அதில் பிரதானமான சமன்பாடு சொத்துக்கள் சமன் பொறுப்புக்கள் சக உரிமையாண்மை. ஆகவே கணக்கீட்டு சமன்பாட்டின் 3 பிரதான தூண்கள் காணப்படுகிறது என்பதை அதில் அறிந்திருப்பீர்கள். அந்த 3 பிரதான தூண்களில் ஒன்றாகிய சொத்தை இன்று ஆய்வு செய்ய போகின்றோம். சொத்து என்பதற்கு அக்கவுண்டிங் ஃப்ரேம்வொர்க், அதாவது கணக்கீட்டு சட்டகம் அல்லது பெட்டகம் என்பதற்கமைய வரவிலக்கணம் கூறப்பட்டுள்ளது. சொத்து என்பது கடந்த கால செயற்பாட்டால் உருவானது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்குட்பட்டது இன்னொரு விடயம். அடுத்தது எதிர்கால பொருளாதாரம் என்பது இன்னொரு விடயம். ஆகவே சொத்திற்கு பிரேம்வொர்க்கின்படி 3 வகையான விளக்கங்கள் 3 பகுதிகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ அடுத்ததாக நாங்கள் கடந்த கால செயற்பாட்டால் உருவானது என்றால் யாதென பார்ப்போம். கடந்த கால செயற்பாட்டால் உருவானது என்பது, அதாவது அறிக்கையிடும் தேதிக்கு முன் வாங்கப்பட்டதாக அல்லது கட்டப்பட்டதாக காணப்படும். அதான் கடந்த கால செயற்பாட்டால் உருவானது. அதாவது இந்த வீடியோ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கும் தருவாய்க்கு முன்னர் வாங்கப்பட்டது என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள முடியும். ஆகவே எந்த சொத்தும் கடந்த கால செயற்பாட்டால் உருவாகி இருக்கும். அதற்கு போதிய விளக்கம் தேவைப்படாதென நம்புகின்றேன். அடுத்தது நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்குட்பட்டது. நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்குட்பட்டது என்பது நிறுவனம் அதை தன்னுடைய தேவைக்கு எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது சட்ட ரீதியாக தன்னுடைய சொத்தாக இருந்த போதிலும் தன்னுடைய எந்த தேவைக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். சட்ட ரீதி அற்ற வகையில் நிறுவனம் பெற்றிருந்த போதிலும் பயன்படுத்தி கொள்ளலாம். சட்ட ரீதி அற்ற வகையில் என்பது சட்டப்படி நிறுவனத்துக்கு சொந்தம் இல்லாத போதிலும் என்று பொருள் பெறும். அதற்கு எடுத்துக்காட்டாக குத்தகை. SLFRS 16 படி ஒரு நிறுவனம் குத்தகைக்கு சொத்துக்களை எடுக்கும்போது அதையும் சட்ட ரீதியாக நிறுவனத்தின் சொந்த சொத்தென அதை கூற முடியாவிட்டாலும் நிறுவனம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்து தனது தேவைக்கேற்ற போல் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆகவே சொத்துக்குரிய 2வது விளக்கத்தின்படி நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்குட்பட்டது என்பதே இதன் பொருள். உதாரணத்துக்கு கட்டிடங்களை அநேகமாக நிறுவனம் இலங்கையை பொறுத்தவரையும் 99 வருஷ குத்தகை கெடுப்பார்கள் அநேகமாக. ஆகவே அது 99 வருஷமும் நிறுவனம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அதை பயன்படுத்த முடியும். அடுத்த விஷயமாக எதிர்கால பொருளாதார நயம். பொருளாதார நயம் என்பதை முன்பும் நாங்கள் கூறியிருக்கின்றோம். காசு அல்லது காசுக்கு சமனானவற்றின் பாய்ச்சலுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி புரியக்கூடியது பொருளாதார நயம். இங்கே எதிர்கால பொருளாதார நயம் என்பது அறிக்கையிடும் தேதிக்கு பின்னர் நிறுவனத்துக்கு ஏற்படக்கூடியது. ஆனால் இந்த எதிர்கால பொருளாதார நயத்தை மதிப்பிடுவதில் அக்கவுண்டன்ட்ஸ் சரியான சிரமங்களை எதிர்கொள்வார்கள். அதாவது ஒரு வகையில் பார்த்தால் அவர்களுக்கு ஒரு தலையீடியான வேலையாக கருதப்படும்.
குறிப்பாக வியாபார வருமதியாளர்கள் அல்லது வியாபார வருமதிகள் என்பது கடன்பட்டோரை குறித்து நிற்கும். இந்த கடன்பட்டோர் இருந்து அருள முடியா கடன்கள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. இது தமிழில் பழமொழி ஒன்று உள்ளது, மூக்கிருக்கும் வரையும் சளி இருக்கும் என்றால் வியாபார வருமதியாளர் என்றொன்று இருக்கும் வரையும் அது அருள முடியா கடனை ஏற்படுத்தும். அதாவது சேகரிக்க முடியாத கடன்களாக இருக்கும். ஆகவே இதற்கு முன்கூட்டியே நாங்கள் பதிவுகள் மேற்கொண்ட நிர்பந்தத்துக்கு உள்ளாவோம். குறிப்பாக அக்கவுண்டன்ஸ். அவை நிறுவனத்தை பொறுத்தவரையும் நிறுவனத்திற்கும் அக்கவுண்டன்ஸுக்கும் இது ஒரு தலையிடித்த வேலையாக காணப்படும். ஏனெனில் எவ்வாறான வியாபார வருமதியாளர்கள் பணத்தை செலுத்த மாட்டார்கள் அல்லது பிந்தி செலுத்துவார்கள் அல்லது கொஞ்சமாக செலுத்துவார்கள் என்பதை கண்டுகொள்வது மிக கடினமானது. அவை இந்த எதிர்கால பொருளாதாரத்தை சொத்திலிருந்து கண்டுபிடித்துக் கொள்வது மிக சிக்கலான ஒரு விஷயமாக இருக்கும். அதற்காகத்தான் வியாபார வருமதியாளர்களில் ஐயக்கடன் ஏற்பாடு என்று சொல்லப்படுவது இப்பொழுது இலங்கையில் வியாபார வருமதிகள் எதிர்பார்க்கை நட்ட படிகள் என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. ஏனெனில் ஏற்பாடு என்பது LKASஐ பொறுத்தவரையும் பொறுப்பென்ற ஒரு கருத்தும் உள்ளது என்றபடியினால் அது வியாபார வருமதிகள் எதிர்பார்க்கை நட்ட படிகள் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். இதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு நிறுவனங்கள் உள்ளாகின்றன, எதிர்கால பொருளாதாரத்தை சிறப்பாக கண்டுபிடிப்பதற்கு. அதேபோன்று நடைமுறை அல்லா சொத்துக்களை நான் பின்னர் வகைப்படுத்துவேன். நடைமுறை அல்லா சொத்துக்களில் தேவை கல்குலேட் பண்ண வேண்டி வரும். அதன் போதும் சொத்தினுடைய ஆயுள், பொருளாதார ஆயுள் மிக முக்கியமானது. அதை மதிப்பிடுவதிலும் நிறுவனத்துக்கு பல சிக்கல்கள் எழுகின்றன. பல பிரச்சனைகளை நிறுவனம் எதிர்நோக்குகின்றன. ஏனென்றால் முன்கூட்டி மதிப்பிடுகின்ற ஆயுள் அதுவரையும் அந்த சொத்து பயன்படுத்தப்படும் என கூற முடியாது. ஆதனம்பொறி உபகரணம் தொடர்பாக அதனுடைய தேவையும் ஆயுள் காலத்தையும் காட்டுவதற்கு ஒரு ப்ரெசன்டேஷன் என்னுடைய லேப்டாப்பில் நான் செய்துள்ளேன். அதை உங்களுக்கு இப்பொழுது காட்ட முயற்சிக்கிறேன். உங்களுக்கு ப்ரெசன்டேஷனை காட்டுவோம் என்று யோசித்தேன். ஆனால் இது ஓன் பண்ணுற மாதிரி தெரியவில்லை. இது என்னை டஸ்ட்பின்னில் போட வேண்டிய விஷயம் போல தான் காணப்படுகின்றது. நிதிநிலை கூற்று என்பது ஒரு குறிப்பிட்ட தேதியில் உள்ள சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை என்றவற்றை கொண்டு தயாரிக்கப்படுவது ஆகும். இதில் சொத்துக்கள் பின்வரும் வகைகளில் வகைப்படுத்த முடியும். பிரதானமாக நடைமுறை சொத்துக்கள், நடைமுறை அல்லா சொத்துக்கள். இந்த நடைமுறை சொத்துக்கள், நடைமுறை அல்லா சொத்துக்களில் தொட்டுணரக்கூடிய சொத்துக்கள், தொட்டுணர முடியாத சொத்துக்கள் என்றும் காட்ட முடியும் அல்லது கணிப்பிட முடியும் அல்லது வெளிப்படுத்த முடியும். நடைமுறை சொத்துக்களுக்கு வரவிலக்கணம் அறிக்கையிடும் தேதியில் இருந்து 12 மாதத்துக்குள் மாறக்கூடிய சொத்துக்கள். நடைமுறை அல்லா சொத்துக்களுக்கு நடைமுறை சொத்து தவிர்ந்த ஏனைய சொத்துக்கள் என்ற வரவிலக்கணம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டு சொத்துக்களுமே திரவத்தன்மை அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்படும். திரவத்தன்மை என்றால் பணமாக்குகின்ற தன்மை. அதாவது நிறுவனத்தில் காணப்படும் இது போன்ற சொத்துக்களை, வாகனம் போன்ற சொத்துக்களை பணமாக்கி கொள்ளுகின்ற தன்மை. அதாவது இந்த வாகனத்தை கொடுத்து பணத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற தன்மை. இதைத்தான் திரவத்தன்மை என்று சொல்கின்றோம். ஆகவே திரவத்தன்மை என்பது இலகுவில் பணமாக்கக்கூடிய தன்மை. இந்த வகையில் ஒழுங்குபடுத்தப்படும். குறிப்பாக சிறப்பான ஒழுங்குபடுத்தல் என்பது திரவத்தன்மை கூடிய சொத்துக்கள்
முன்பு மேலேயும் வேற 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 திரவத்தன்மை குறைந்த சொத்துக்கள் ஒழுங்குபடுத்தலை குறிக்கும். ஆனால் இலங்கையில் ஏஎல் பரீட்சையை பொறுத்தவரை அவருடைய மறுதலை இடப்படுகின்றது. மேலே திரவத்தன்மை குறைந்த சொத்துக்களும் வேற வேற கூடிய சொத்துக்களும் இடப்படுகின்றது. ஆனால் அதற்கு எந்தவித பிரேம்புக்கோ எஸ்எல்எஃப்ஆரோ எல்கேஎஸோ கட்டுப்பாடுகளை விதிக்கவில்லை. நடைமுறையில் பார்த்தீர்களாக இருப்பின் சில பிரபலியமான கம்பெனிகள் மேல் திரவத்தன்மை கூடியதும் வேற வேற குறைந்ததையும் இடுகின்றார்கள். சில கம்பெனிகள் ஏஎல் ஸ்கீம் இருப்பது போல் இடுகின்றார்கள். எதுவாக இருப்பினும் ஏஎல் பரீட்சை நோக்கத்தில் செய்கின்ற மாணவர்கள் மேல் திரவத்தன்மை குறைந்த சொத்துக்களும் வேற வேற கூடியதையும் இட்டுக்கொள்வது புத்தி சாதுரியமானது. ஆனால் அதற்காக முழு ஸ்கீமும் அப்படி வருகின்றது அர்த்தமல்ல. சில காலங்களில் மாறியும் வந்துள்ளது. சரி, இது முழுக்க முழுக்க ஏல நோக்கிய யூடியூப் சேனல் அல்ல, நான் பொதுவானதை சொல்லிக்கொள்கின்றேன். ரைட். அப்போ இந்த சொத்துக்களை நாங்கள் பிரிக்கும் போது நடைமுறை சொத்துக்கள், நடைமுறை அல்லா சொத்துக்கள். நடைமுறை சொத்தில் காசு 3 விஷயங்களை நாங்கள் பிரதானமாக பிரிப்போம். காசு, வருமதிகள், கையிருப்பு என்று 3 விடயங்களை பிரதானமாக நாங்கள் பிரித்து கொள்வோம். நடைமுறை சொத்தில் இருப்பு, இன்வென்ட்ரி. இருப்பு என்பது விற்பனைக்காக வைத்திருக்கப்படும் பொருட்களை குறிக்கின்றது. இப்பொருட்கள் விற்பனை செய்யப்படும் போது குறைந்து செல்லும், புதிதாக கொள்வனவு செய்யும் போது அதிகரித்து வரும். ஆகவே இது மாறிக்கொண்டே இருக்கும் நடைமுறை சொத்து. அதே நேரத்தில் ஏன் சொத்தனில் இருப்பாக இருக்கிற பொருட்களை விற்பதன் மூலம் எதிர்காலத்தில் பொருளாதாரம் கிடைக்கும். ஆகவே அது சொத்து. ஆனால் நடைமுறை சொத்தில் திரவத்தன்மை அற்ற சொத்து என இருப்பு வர்ணிக்கப்படும். ஏனெனில் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் திணித்து பொருட்களை விற்க முடியாது. அவர்கள் விரும்பி வரும்போது அந்த இருப்பை விற்க முடியும். ஆகவே இருப்பும் ஒரு நடைமுறை சொத்து. அடுத்தது வருமதிகள். இந்த வருமதிகளில் நாங்கள் பிரதானமானவை வியாபார வருமதிகளை குறிக்கின்றோம். அதாவது கடன் பெற்றோம், அதில் கொண்டு செல் தொகையை இடுகின்றோம். அதாவது வியாபார வருமதிகள் எதிர்பார்க்க நட்ட படிகளை கழித்த தொகை, ஐயக்கடன் ஏற்பாட்டை கழித்த தொகை. அது எங்களுக்கு எதிர்வரும் காலங்களில் பணத்தை தரும் என்றபடியினால் சொத்தாக காட்டுகின்றோம். 12 மாதத்துக்குள் அது மாறும் என்பதனால் மாறிக்கொண்டிருக்கும், கூடும் குறையும், விற்கும் போது கூடும், வாங்கும் போது குறையும். நடைமுறை சொத்தில் இடுகின்றோம். இதனுடன் சேர்ந்து நாங்கள் வேறு சில முக்கியமில்லாத சில விடயங்களையும் பார்த்துக்கொள்ளலாம். முற்பண செலவுகள். முன்கூட்டியே ஒரு செலவு செய்திருப்போமாக அடுத்து வரும் காலங்களுக்கு இந்த அறிக்கையிடும் காலத்திலேயே செலவு செய்திருப்போமாக இருப்பேன், அதுவும் நடைமுறை சொத்தில் காட்டப்படும். ஏனெனில் அடுத்து வரும் காலங்களுக்கு செலவை குறைக்கும், செலவு செய்ய வேண்டிய தேவை ஏற்படாது. காசு என்ற சொத்து வெளியில் போகாது. ஆகவே அது குறைப்பதனாலும் அது சொத்துத்தான், சொத்து வருவதற்கு சமந்தான். காசு என்ற சொத்தை வெளியில் போக விடாதென்றால் அது சொத்து வருவதற்கு சமந்தான். ஆகவே அது சொத்து, நடைமுறை சொத்து. அடுத்த விஷயம் காசு. உண்மையில் அது காசும் காசுக்கு சமனானவை. காசு என்பது 100க்கு 100 திரவத்தன்மையானது தானே. அதாவது இது 100க்கு 100 திரவத்தன்மையானது. காசுக்கு சமன் என்றவை எவையெனில் அறிக்கையிடும் தேதியிலிருந்து 3 மாதத்தில் பணமாக தக்கவை. ஆகவே இவை சொத்துத்தானே, மாறிக்கொண்டிருக்கின்றன. இந்த காசு இப்போ என்னிடம் இருக்கின்றது, இது முடிய நான் செலவழிக்கும் போது குறையும், புதுசாக சேர்ந்தால் கூடும். அவை மாறும். நடைமுறை சொத்து. இது நடைமுறை சொத்துக்கள் வரும். நடைமுறை அல்லா சொத்து. நடைமுறை சொத்துன்னா கரண்ட் அசட்ஸ்.
நடைமுறை அல்லா சொத்துன்னா நான் கரண்ட் அசெட்ஸ். அதில் இதுவும் ஒன்று. ஆனால் அது மட்டுமல்ல, இந்த விடயம் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், PPE என்று சொல்வார்கள். முதலெழுத்து ஆதனம் பொறி உபகரணம். இது தொட்டுணரக்கூடிய சொத்துக்கள் முதல் குறிப்பிட்டேன். ஆனால் தொட்டுணர முடியாத சொத்துக்களும் நடைமுறை அல்லா சொத்தில் ஒன்று. எடுத்துக்காட்டாக நன்மதிப்பு, குட்வில். அதாவது அக்கவுண்டிங் ரீதி இல்லாமல் பாமர மக்களுக்கும் விளங்கக்கூடியதாக சொல்லுகின்றதென்றால் ஒரு நிறுவனத்துக்கும் மக்களிடையே இருக்கிற செல்வாக்கு, அது சொத்துத்தான். என எதிர்கால பொருளாதாரத்தை கொண்டு வரும். அடுத்தது ஆக்க உரிமை, உற்பத்தி செய்கிற உரிமை, பதிப்புரிமை. உதாரணத்துக்கு ஒரு நூலை, ஒரு புத்தகத்தை, உதாரணத்துக்கு இதில் இருக்கின்ற இந்த விடயம், இதை பார்த்தீர்களாக இருப்பின் இன்று 2012 வந்த ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட், இதை வெளியிடுகின்ற உரிமை சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட்டுக்கு தான் உண்டு. அவை இதை வேறு எவரும் வெளியிட முடியாது. ஆகவே இவை தொட்டுணர முடியாத சொத்துக்கள், அறுவை சொத்துக்கள். சொத்துத்தான். ஏன்னா நிறுவனத்துக்கு ஒரு ஆக்க உரிமை இருக்குமெண்டா, ஒரு நிறுவனம் புத்தகங்களை வெளியிட நிறுவனம் என்று நேரடியாக விளங்கப்படுத்துகிறதா இருந்தால், அல்லது ஒரு பிரபல பாடகருடைய சீடியை வெளியிட நிறுவனமாக இருப்பது, அதே விஷயத்தை வேறு நபர்கள் வெளியிட முடியாது. ஆனால் அது சொத்து, பணம் பெறும். ஆனால் கண்ணால் பார்க்க முடியாத சொத்து, அதாவது தொட்டுணர முடியாத சொத்து. இப்போ நீங்கள் இந்த புக்கை தொடலாம், புக்கைத்தான் தொடலாம், அந்த சொத்தை தொட முடியாது. ஆகவே அது அப்போ நடைமுறை அல்லா சொத்தில் 2 விடயங்களை நாங்கள் மையப்படுத்துவோம். ஒன்று தொட்டுணரக்கூடிய சொத்து, அதாவது உருவச் சொத்து. அது இங்கு ஆதனம் பொறி உபகரணம் என்று அழைத்துக் கொள்வோம். ஆதனம் என்பது ப்ராப்பர்ட்டி, பொறி என்பது பிளான்ட், உபகரணம் என்பது எக்யூப்மெண்ட். அப்போ PPE என்று சொல்வார்கள். இதற்குத்தான் தேவுண்டு. ஏனெனில் இது தொட்டுணரக்கூடிய உருவமுள்ள சொத்துக்கள். ஆனால் நடைமுறை அல்லா சொத்துக்களை அடுத்த வராக்கி முதலே குறிப்பிட்டது போல் தொட்டுணர முடியாதவை. அதுதான் முன்பு குறிப்பிட்டிருந்தேன். அவற்றுக்கு தேவையில்லை. ஆனால் சொத்தாக நிலைமை கூற்றில் காட்டி சிறிது சிறிதாக லாப நட்ட கூற்றில் ரைட்டோ பண்ணப்பட்டு பதிவளித்து கொண்டு வரப்படும். அதை தேவென்று சொல்வதில்லை, உருவம் இல்லை அதனால். ஆகவே இப்போ சொத்துக்களை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டதன்படி, சொத்துக்கள் என்பதற்குரிய பிரேம்பக்கின்படி வரவிலக்கணம் பார்த்தோம். அவ்வாறான சொத்துக்களை நாங்கள் 2 வகையாக பொதுவாக பிரிக்கலாம் என்று பார்த்தோம். நடைமுறை சொத்துக்கள், நடைமுறை அல்லா சொத்துக்கள். அடுத்தது நடைமுறை அல்லா சொத்துக்களில் 2 வகையாக அதை உற்று நோக்கலாம் என்று பார்த்தோம். ஒன்று உருவமுள்ள சொத்துக்கள், அதாவது தொட்டுணரக்கூடிய சொத்துக்கள். இன்னொன்று உருவமில்லா சொத்துக்கள், அதாவது தொட்டுணர முடியாத சொத்துக்கள். அத்துடன் சொத்தினுடைய வரவிலக்கணத்தின்படி கடந்த கால நிகழ்வால் ஏற்படும் என்றால் அது என்னென்று பார்த்தோம். நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்குட்பட்டது என்பதை என்னென்று பார்த்தோம். எதிர்கால பொருளாதாரம் என்பதை என்னென்று பார்த்தோம். இந்த 3ம் தான் பிரேம்பக்கின்படி சொல்லப்பட்ட வரவிலக்கணம். அவை சொத்து என்பது இப்பொழுது உங்களுக்கு கிளியராக விளங்கி இருக்கும் என நம்புகிறேன். அடுத்தொரு அலகில் சந்திக்கும் வரை டன்.